ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு த பாய்ஸ் சீசன் 4ஓட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் தரமான சம்பவம் தான் இருந்திருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஃபர்ஸ்ட் எபிசோடு. அப்படியே நம்ம செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ட்ரெயினை தான் காமிக்கிறாங்க. ஏ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்லேயோ மூவிலையோ சம்திங் எதுலேயோ நடிக்கிற மாரி இந்த ஷார்ட் எடுத்திருக்காங்க. அதாவது ஏ ட்ரெயினோட அண்ணன் ஒரு ட்ரக் டீலராகவும் அவரோட அண்ணன் பேச்சை கேட்டு ட்ரக் டீலர் வேலை பார்க்குற மாரியும் இந்த சீனை எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சுன்னு ஒரு ஆள் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏ ட்ரெயின்கிட்ட வந்து இதேமாரி நீ தப்பான வேலை பண்ணிட்டு இருக்க, உனக்கு மக்களை தான் நீ காப்பாற்றணும், இங்கே இருந்தால் நீ அழிஞ்சு போயிட, சொன்னா கேளு, தப்பான பக்கம் இருக்காத அப்படின்னு ஏ ட்ரெயினுக்கு சொன்னவொடனே ஏ ட்ரெயின் அப்போ தான் ஒரு ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம ஹோம்லேண்டர் பக்கம் இருக்கும், அது தப்பான பக்கம் தான். இது படமாக இருந்தாலும் இதை நம்ம ரியாலிட்டியில் நினச்சி பார்த்தோன்னா இதுதான் உண்மை அப்படின்னு ஏ ட்ரெயின் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து இவர் கூட ஏ ட்ரெயின் கூட நடிக்கிறார்ல, அவரை வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அவர் ஒரு மூவி ஸ்டார் இல்லையா, அதனால டேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்கீங்க, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரலையோ இல்லையோ என் கண்ணில் தண்ணி மழை மாதிரி கொட்டிடுச்சு சார் அப்படின்ற மாரி ரொம்பவே ஆக்ஷன் போடுறான். இதேமாரி உங்கள் மேலே ஆஸ்கார் ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு நெஞ்ச நக்கிட்டு வேற இருக்கான். ஏ ட்ரெயின் கிட்ட வந்து இதேமாரி நீனும் நல்லா தான் நடிச்ச, இருந்தாலும் உன் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் வேணும், என் டைலாக்லாம் நீ மாத்துற அப்படின்ற மாரி சொல்ல, ஏ ட்ரெயினும் இதேமாரி என் அண்ணன் வந்து ட்ரக் டீலர் இல்லை, அவர் தான் எனக்கு ஒரே ஒரு கோச்சு, அவர் ரொம்ப நல்லவர், அவரை வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஏ ட்ரெயினும் அங்கேருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது நோயர் பின்னாடியே வந்து இதேமாரி ஏ ட்ரெயின் நம்ம நேற்று அந்த 3 பேரை கொன்னோமே அது தப்பாக எனக்கு படுது அப்படின்னு சொல்ல, நீ பேசுகிறதே ரொம்ப பெரிய தப்புடா, நோயர் எப்பவுமே பேச மாட்டான், நீ பேசி பேசி எல்லாரையும் உயிரை வாங்குற, போய் தொலைடா அப்படின்ற மாரி ஏ ட்ரெயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஸ்டார்லைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் ஹவுஸ்க்கும் நம்ம ஹோம்லேண்டர் டீமுக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா, அதாவது மக்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்களே, அதில் ஸ்டார்லைட் பக்கம் இருக்க ஆளுங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அதனால் அவங்க கூடயே இருந்து ஸ்டார்லைட் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹியூயி அவங்க அப்பா கூட இருந்து அவங்க அப்பாவை கவனிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து அப்படியே கோமா ஸ்டேஜில் இருக்காரு. அவங்க அம்மா தான் இப்போ ஹியூயி கூட இருந்து அவங்க அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹியூயிக்கு அவங்க அம்மா மேலே பயங்கரமாக கோவம். ஏன்னா 6 வயசில் அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது வாட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ வாட்டோட மெடிசன் தான் இப்போ இவங்க அப்பாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வாட் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னது, அது உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாரி அவங்க அம்மாட்ட கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்கள் அப்பாவும் நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவர் என் மேலே ப்ராப்பர்ட்டிலாம் எழுதி வச்சுட்டாரு அப்படின்றத ஹியூயிட்ட சொல்ல, ஹியூயிக்கும் ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இடையில நீங்கள் வராதிங்க அப்படின்ற மாரி அவங்க அம்மாவே திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஒரு பக்கம் கோழினும் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் இருக்காங்களே வானவில் டோலர்கள் ஜாலியாக இருந்துட்டு, நேற்று மட்டும் நீ வராட்டி அந்த கலவரத்தில் நான் செத்தே போயிருப்பேன் நண்பா அப்படின்ற மாரி சொல்ல, அதாவது தொடக்கூடாத இடத்துல தான் தொட்டு சொல்கிறான் அந்த கோழின்னு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு கில்ட்டியான ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, போக போக அது உங்களுக்கு தன்னாலேயே தெரிய வரும். அப்படியே நம்ம கிமிக்காவை காமிக்கிறாங்க. கிமிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் அட்டன் பண்ணுறான். ஏன்னா அவளோட பாஸ்ட் சம்பவத்தில் கேஜ் ஹவுஸில் அடைச்சி வச்சு சில பேரை சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அதே ரேஞ்சில் தான் இப்போ கிமிக்கவும் இருப்பான். இருந்தாலும் அந்த தெரப்பியை அட்டன் பண்ணாமல் உடனே ஓடி வந்துடுவா. ஒரு பக்கம் பூச்சரு நம்ம ஸ்டார்லைட்டு இந்த எம்எம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூச்சர், நீ எங்கள் கூட தலையிடாத, உன்னால் சில பிரச்சனைலாம் வருது, நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாரி பூச்சரியை வெளியே அனுப்பிவிட, டேய் நான் இல்லாமல் கஷ்டப்படுவீங்கடா அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. எம்எம்மும் பார்த்தீங்கன்னா நீ இல்லாமல் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போ, நீ வந்து காம்பவுண்ட் வி எடுத்துக்கிட்டேங்காட்டியும் கொஞ்ச நாளில் நீ செத்துருவ அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. டேய் நான்லாம் இங்கே தலைவனாக இருந்தேன் தெரியும்ல, என்னெல்லாம் உன்னாலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, இங்கே இப்போ ஹியூயி பூச்சருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான். நீனும் அவங்க கூடயே கிளம்பி போகிறதுனா கிளம்பி போகலாம் அப்படின்னு எம்எம் சொல்லிவிட அவன் அமைதியாக உட்காந்துக்கிறான். அப்படியே ஹோம்லேண்டர் காமிக்கிறாங்க. ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு சூட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது HSL ஹோம்லேண்டரோட ஷூட் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாரி பக்கத்தில் இருக்க சிஸ்டர் சேஜ் சொல்கிறாங்க. மற்ற எல்லாரும் இது சூப்பராக இருக்குது, செமையாக ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் சிஸ்டர் ஸ்டேஜ் ஓப்பனாக சொல்லிடுறாங்க, இதேமாரி உங்கள் பேரை வச்சு அவன் வரக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு நேமை கிரியேட் பண்ணணும், அவன் வந்து இயற்கையாகவே பிறந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் குழந்தை, அதனால் அவன் கடவுளால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹோம்லேண்டரும் சிஸ்டர் சேஜ் சொல்கிறது எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கரெக்டு தான், கடவுளால் உருவாக்கப்பட்டவன் தான், நான் தானே இவனை உருவாக்கினேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இவனோட இது பவரை இவனே உருவாக்கணும், அதாவது மக்களில் இவன் சேவ் பண்ணுற மாரி நம்ம காமிக்கணும், அதாவது ட்ராமா பண்ணுற மாரி சம்திங் சொல்கிறா ஒரு இதை. ஓகே அப்படின்றது
ஹோம்லேண்டு இதில் ஒத்துக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சேஜ் பேசுறது நம்ம ஆஷ்லிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவன் ஹோம்லேண்டரையே எதிர்த்துலாம் பேசுகிறான், இதெல்லாம் அதிசயமாக இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டாகவும் இருக்கா. அப்படியே ஆஷ்லி சிஸ்டர் சேஜ்கிட்ட போய், சேஜ்னே கூப்பிட்டுக்கலாம், சேஜ்கிட்ட போய் நீ இப்படி ஹோம்லேண்டர்கிட்ட பேசக்கூடாது, அவருக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன அவர் சொல்கிறதுக்கு எல்லாமே ஆமா சாமிலாம் என்னால் போட முடியாது, நீ வேணா அப்படி போட்டுக்கிட்டு, அப்படி போட்டு தான் நான் இங்கே இருக்கணும்னா எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாரி சேஜ் சொல்கிறாங்க. நீ என்ன அவருக்கு எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு டென்ஷனில் முடியெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கப்போ மண்டை சொட்டையாக போகுது, நீ வேணா கொஞ்சம் பெருசாக வளர்த்துக்க உன்னோடத, அப்போ தான் உன்னால் தப்பிக்க முடியும், மற்றவங்கள போட்டு தன்ன மாரி தள்ளிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. டீப்பும் அதே லிஃப்ட்டுக்கு வந்து இதேமாரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் வேணா ரயான் பக்கத்தில் இருந்து அவனை கைடு பண்ணுற மாரி ஒரு ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு ஹேஸ்லிட்ட சொல்ல, நீ வாயை மூட்டுறா ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுற. அந்த இடத்துல கேவலமாக திட்டிட்டு போயிடுற சொல்ல போனால். அப்போ பார்த்தீங்கன்னா சேஜ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீ எதுக்கு அவள் அப்படியே பேச அனுமதிக்கிற, ஏன்னா நீ ஒரு அவள் ஒரு நார்மலான ஆள், அவளை உன்கிட்ட இப்படி நடந்துக்க அலோவ் பண்ணாத அப்படின்றத சேஜ் சொன்ன உடனே தான் அப்போ டீப் ஒரு ரியலைஸ் பண்ணுறான். ஆமாம், அவர் நார்மலான ஆள் எப்படி சூப்பை இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் ஸ்டார்லைட்டோட சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த 3 கொலையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த டைம் எம்எம் இருக்கான் இல்லையா, அவன் தானே டாடு அந்த ஹோம்லேண்டர் மீட் பண்ணுற ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சுருக்கான்ல ஃபோட்டோ. அப்போ சிஸ்டர் சேஜை பார்த்துருப்பாங்க, இவ தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும், இவ தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளின்னு சொன்னாங்கல்ல, இவ தான் ஹோம்லேண்டருக்கு ஐடியா கொடுத்து அந்த பாடியெல்லாம் ட்ரெயினை வச்சு அங்கே கொண்டு வந்து போட வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்டார்லைட்டும் ஹீயும் ட்ரெயினை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போவேன். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சேஜை ஃபாலோ பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ரியானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ரியலாக ஒரு ட்ராமா நடக்க போகுது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி பண்ணுறவனை பிடிக்கிற மாரி ரியானுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ரியான் நீ நல்லா தான் நடிக்கிற, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளி விடலாம் அப்படின்ற மாரி கோயின்ற ஒருத்தர் ஸ்டன் மாஸ்டர் சொல்லித்தரான் அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா ரியானுக்கு நல்லா தான் சொல்லித்தரான், நார்மலாக சொல்லித்தரான். ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு பதட்டப்படுற, நார்மலாக இரு, இப்படி தான் நம்ம நடித்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இப்படி நடித்து தான் மற்றவங்கள காப்பாற்றுறீங்களா ரியலா அப்படின்ற மாரி ரியான் கேட்குறான். இல்லை, நிறைய இது நாங்கள் ரியலாகவே பண்ணுறோம், இருந்தாலும் இது நம்ம ஃபார்மாலிட்டிக்கு பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்ற மாரி ஹோம்லேண்டர் சொல்லிடுறான். டீப்பும் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டருக்கு ஐடியா கொடுக்கலான்னு போனால் வாயை மூடிட்டு போடா அப்படின்ற மாரி ஹோம்லேண்டர் திட்டி விட அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆஷ்லி கிட்ட போய் பேசுகிறான், இதேமாரி நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் தான் உன்ட்டு எதுவுமே பேசலையேடா அப்படின்ற மாரி ஆஷ்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பேசின எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஆஷ்லியும் பயந்துடுறான், இவன் மிரட்டல, சரி ஓகே இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி ட்ரூத் காயின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் சிஸ்டர் சேஜ் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எம்எம் மற்ற எல்லாரும் போகிறாங்க. ஆனால் பூச்சர் தான் இதில் இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லியிருந்தான்ல எம்எம், அது எதையுமே கேட்காம இவங்களுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்கான். நீ என்னை டீமை விட்டு அனுப்பலாம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தனி மேனாக இங்கே வந்திருக்கேன், என்னோட சுய உரிமையும் உன்னால் பறிக்க முடியாதுடா அப்படின்ற மாரி எம்எம்ஏ ஒரு திட்டுறான். உடனே பார்த்தீங்கன்னா எம்எம்மும் சரி எக்கேடு கட்ட போ அப்படின்னு சொல்லி அங்கேயே விட்டுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸையும் கிமிக்கவும் அவங்க இருக்க இடத்துல சுற்றி பார்க்குறாங்க. அதில் ஸ்டார்லைட்டை ஏதோ ஒரு கெட்டவ மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிமிக்கோ கேஜில் இருந்திருப்பா இல்லையா, அந்த கேஜில் இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பழைய நினைவுலாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே கொடுமைப்படுத்தியிருப்பாங்க கிமிக்கோவெல்லாம். அதெல்லாம் நினச்சி பார்க்கவே கிமிக்கோவுக்கு ஓவராக கோவம் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பீர் எடுத்து மடங்குன்னு ஒரு 8 பீர் பக்கம் கப்புன்னு அடிச்சிட்றா. அந்த இடத்துல பைபிள் போதையில் சுற்றிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸையும் இவன் எங்கே போனான்னு பார்த்து தேடிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டரு ஃபயர் கிராக்கர்னு ஒருத்தி இருக்கா, அவள் ஃபயர் கிராக்கர்னு வச்சுக்கலாம். அவள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு லவர்ஸ் மாரி பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு ட்ராமா மாரி நடத்துகிறாங்க. அந்த ட்ராமாவில் தான் இப்போ சிஸ்டர் சேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டரு நம்ம கிராக்கருக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக பேசுவான்னு பார்த்தா ஸ்டார்லைட்டு இந்த தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இல்லாத தப்புலாம் பொய்யா எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கா. இதை பார்த்தீங்கன்னா பூச்சரு எம்எம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எம்எம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸையும் கிமிக்கவும் தனியாக போய் இந்த ஸ்பிளிட்டர் தனியாக வெளியே போகிறானே அவனை ஃபாலோ பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. கிமிக்கவும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த பையன் ஏதோ ஒரு ரூம்குள்ளே தனியாக போக ஆரம்பிக்குது. அப்படி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிற வழியில் நம்ம காலின்ட்டேருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் வருது, இதேமாரி லஞ்சுக்கு நான் ஃப்ளாஃபல் சாப்பிட்டேன் அப்படின்ற மாரி. அதை பார்த்தோன்னே கிமிக்கோக்கு லைட்டாக ஒரு பொசசிவ்னஸ் போல், என்ன உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது, என்ன கத்தி சண்டையாட போட்டுப்பீங்க அப்படின்ற மாரி வானவில்லான்னு கேட்குறா. இல்லை அப்படி இல்லை அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட்ஸை சமாளித்தாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிமிக்கோ சொல்லிடுறான்,
நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது உனக்கு தெரியுமில்ல அப்படின்றத கேட்க, தெரியும் தெரியும், நீ நினைக்கிற மாரி எதுவுமே இல்லை, நம்ம இதை அப்புறமேட்டு பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன ரூமை போய் பார்க்குறாங்க. அந்த ரூம் உள்ளே போனவனே அவனோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அதாவது டீப் ப்ளூ சீயில் 9 மணிக்கு இங்கே வந்துரு அப்படின்ற மாரி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. சரி ஓகே எஸ்எம்எஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு அவன் உள்ளே போன ரூமை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்க பயவுள்ள கன்றாவையான வேலையை பண்ணியிருப்பான். அவனோட ஸ்ப்ளிட்டர் பவர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஃபயர் கிராக்கர் அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த ஃபோட்டோவை வச்சு எதோ தப்பாக பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே பாருங்கள். ரொம்பவே கேவலமான வேலையை பார்த்துருப்பான் பயப்புள்ள. இதை பார்த்தவொடனே இவங்க 2 பேரும் ஆல் த பெஸ்ட்ரா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக் அடிச்சிருவாங்க. ஒரு பக்கம் ஈயும் ஸ்டார் லைட்டும் ட்ரெயினை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா. அப்பா பார்த்து ட்ரெயின் ஃபேமிலியோட இருக்காங்காட்டியும் ஈயும் இல்லை அவன் ஃபேமிலியோட இருக்கான், இப்போ போய் நம்ம மீட் பண்ண தேவையில்ல, அவன் பேசட்டும் அப்படின்ற மாரி அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பசங்க கூட தன்னோட பவர் யூஸ் பண்ணதை பற்றியும் இதேமாரி மற்றவங்களை காப்பாற்றினதை பற்றியும் ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு இருப்பான். அந்த பசங்களும் ஓ சூப்பர், நம்ம மாமா இப்படிலாம் பட்டவரா, சித்தப்பா இப்படிலாம் பட்டவரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வாயை பொழந்து பார்த்துட்டு கரெக்டாக ட்ரெயினோட அந்த அண்ணன் அவங்க அண்ணன் வரான். அதாவது அவங்க அண்ணன் மேத்தனு நம்ம ஃபஸ்ட்டு சீஸ் பார்த்துருப்பான். அவனுக்கு உடம்பு முதுகெலும்புலாம் உடஞ்சிருக்கும், அது ட்ரெயினோட சம்பவம் நடந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவன் வந்து கெட்டவன் தான், இவன் வந்து மக்களை காப்பாற்றுறவன்லாம் இல்லை, எத்தனை பேரை காப்பாற்றிருக்கான், எனக்கு தெரிஞ்சு இவன் யாரையும் காப்பாற்றுனது இல்லை அப்படின்ற மாரி அவங்க பசங்க முன்னாடியே ட்ரெயினை கழுவி ஊற்ற ஆரம்பிக்கிறான் நேத்தன். அந்த பசங்களும் சித்தப்பாவை பார்த்து அடைச்சி இதெல்லாம் ஒரு பொழப்பாடா மானம் கெட்டவனு அப்படின்ற மாரி சிரிச்சுட்டு ஒரு நக்கலாக ஒரு பார்வையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு இருந்த ஒரு ஃபேமிலி இவங்க மட்டும்தான், இவங்களும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டார்லைட்டு பேச வரதுக்கு முன்னாடி அங்கேயே சொயின்னு பறந்தும் போயிடுறான். ஒரு பக்கம் ஃபயர் கிராக்கர் இருக்கார்ல அவளை மீட் பண்ணி சேஜ் பேச ஆரம்பிக்கிறா. இதேமாரி உனக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இதேமாரி என்னால் ஃபயர் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ என்ன பர்பஸ்க்காக இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, இதேமாரி மற்றவங்க ஒப்பீனியனில் நான் அதாவது பர்பஸ்னால் என்னோட கருத்துக்களை மக்களுக்கு நான் பரப்பணும் அப்படின்ற மாரி அந்த ஃபயர் கிராக்கரும் சொல்கிறான். ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்க, நான் இப்போ சமனில் ஒருத்தியாக இருக்கேன், நான் சொல்கிறது கேட்டால் உன்னை சமனுக்குள்ளே என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். ஓகே அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி அவள் கேட்க, அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். இதேமாரி டீப் ப்ளூ சி ரூமில் 9 மணிக்கு வா, அப்போ உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்றத சிஸ்டர் சேஜ் சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாரி இந்த கிராக்கரும் டீலுக்கு ஒத்துக்கிறா. இந்த பூச்சர் பையன் இருக்கான்ல, இந்த சேஜுக்கு தான் பவர் இல்லையே, அவளை 4 அடி அடித்து அவள் வாயிலேருந்து எல்லா உண்மையும் வர வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லி எம்மாவை கூப்பிட, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம சும்மா கண்காணிக்க மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கோம், நீ இதெல்லாம் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சரை வெளியே தள்ளி விட, டேய் நான் சொல்கிறத கேளுங்கடா, உங்கள் பிளான்லாம் ஒரு வேஸ்ட் பிளான்டா, நீங்கள் தத்தி பசங்கடா அப்படின்னு சொல்ல எம்மாமுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக அவன் ஒய்ஃபை பற்றி பயப்புல வாய் வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் தப்பாக பேசிடுறான். அதனால் எம்மாமுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதனால் பூச்சரையே போட்டு இந்த பயப்புல பொழக்க ஆரம்பிச்சிடுது. வாயை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பி போ, இல்லாட்டினா உன்னை கொண்டுடுவேண்டா அப்படின்ற மாரி மிரட்டி விட்றான். பூச்சரும் பார்த்தீங்கன்னா போங்கடா நீங்கள் திருந்த மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடி வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம். பாய்புள்ள ஆக்டிங்கில் குறை சொல்லவே முடியாது, எல்லா இடத்துலையும் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கான். வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறான். ஒரு பக்கம் நம்ம கிமிக்கோ இருக்கால பார்த்தீங்கன்னா தன்னோட போஸ்ட் இருக்குல்ல அதில் போய் இப்படிலாம் பண்ணுற நீங்கள் தான்டா பிடிச்சிட்டு நாங்களாம் நல்லவங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிரிக்கிட்டு இருக்க. அவளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அந்த இடத்துல இவ பயங்கரமாக சித்திரவாதியும் அனுபவிச்சிருக்கா இல்லையா, அதனால் யாரையாச்சும் போட்டு பொழக்கணுன்ட்டு இருக்கேன். அங்கே வந்து ஒரு ஆளை போட்டு அடிக்க ஃப்ரெஞ்சு வந்து தடுக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு கோவம் வந்து அதை என் மேலே காட்டு, நான் அதை தாங்கிக்கிறேன், மற்றவங்க மேலே காட்டாத அப்படின்னு சொல்லி கிமிக்கோவை அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டும் போகிறான். ஒரு பக்கம் ஸ்டார் லைட்டும் ஹியூயும் இருக்க இடத்துக்கு தன்னால் ட்ரெயின் வந்து ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறான். எதுக்கு இதை எங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் ஃபேமிலியோடு இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் அங்கே வந்து என்னை அவமானப்படுத்தலை அப்படின்னு சொல்லி தான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் ஆதரவாளர்கள் தான் இந்த ஹோம்லேண்டர் ஆதரவாளர்கள் 3 பேரை கொண்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த ஸ்டார்லைட் ஆதரவாளர்கள் அந்த டைம் வேறு இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அந்த பென்ட்ரைவில் இருக்குது. அதை வச்சு அவங்க மேலே கேஸ் சொல்லுவாமல் நீங்கள் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டும் போகிறான் ட்ரெயின். ஒரு பக்கம் ட்ரெயின் நல்லவனா மாற ட்ரை பண்ணுறான், இதுலேயே நமக்கு தெரியுது. இந்த சைடு ரயானை வச்சு ஒரு ஃபேக்காக ஒரு ட்ராமா உருவாக்குறாங்க. அந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா கோய் தான் வில்லனாகவும் இருக்கான். அவன் ஒரு பொண்ணை ராபரி பண்ணுற மாரியும் காமிக்கிறாங்க. கரெக்டாக வந்து
நான் தான் ரியான், உலகத்தை புதுசாக காப்பாற்ற வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி கோயை தடுக்க கரெக்டாக அந்த இடத்துல ஹோம்லேண்டர் வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதேமாரி அவன் என் பையன் தான் அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ண ஹோம்லேண்டர் பக்கம் எல்லாரோட பார்வையும் திரும்ப ஆரம்பிக்குது. அப்போது கரெக்டாக ஹோம்லேண்டர் ரயானை ஃபோர்ஸ் பண்ணி அவனை தூக்கி அடிக்க வைக்க, என்னடா நம்ம பண்ண வேண்டிய இடத்துல இவன் பண்ணிட்டு இருக்கான் ஸ்கோரு அப்படின்னு சொல்லி காண்டா வரான். அது மட்டும் இல்லாமல் அவனை தூக்கி வீசுன்னு சொன்னான் இல்லையா, அப்படி தூக்கி வீசுன்னு சொன்னப்ப அந்த கோயை தூக்கி வீசுகிறான் கோவத்தில். அவன் பறந்து போய் ஒரு பில்டிங்கில் அடித்து கை காலெல்லாம் பிச்சுக்கிட்டு விழுவுது. அதை பார்த்து கோய் ரொம்பவே, அதாவது ரயான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்படியே செலிப்ரேஷன் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, இவன் நல்லது தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீப் ப்ளூ சீக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு எஸ்எம்எஸ் போயிருக்கும். அந்த ஃபயர் ட்ராக்கர்ட்டையும் சேஜ் அதை தான் சொல்லியிருப்பா. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிட் அண்ட் கேமராலாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக இவங்க வருவாங்கன்றது இந்த சிஸ்டர் சேஜுக்கு தெரியும். அதனால் பக்கத்து ரூமில் வந்து இவங்கள கையும் காலுமாக பிடிச்சிடுறாங்க அந்த ஸ்பிளிட்டர் உதவியோட, ஃபயர் ட்ராக்கர் உதவியோட. கரெக்டாக சேஜ் பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளோ ஒரு முட்டா பையனாக இருப்பேன்னு தெரில, நீ ஒரு புத்திசாலின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எம்எம்ஐ கேட்க, நானும் தான் நினச்சேன் இப்படி ஃப்ராட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு எம்எம் சொல்ல, ஒரு பக்கம் சேஜும் இந்த ஃபயர் கிராக்கர்ட்ட, இவளை நீங்கள் கொண்டுட்டேன்னா உன்னை செவனுக்குள்ளே கன்ஃபார்ம் நான் உன்னை கொண்டு வரேன், இவங்கெல்லாம் கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டரும் ஃபயர் ட்ராக்கரும் போட்டு இவங்களை கொல்ல ட்ரை பண்ண கரெக்டாக அந்த டைமில் இவங்களும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸே நடக்குது. அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டரு பயங்கரமான கேவலவாதி போல் இவன் இருக்க மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டானா, இவன் ஸ்பிளிட் பண்ணும்போது இவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி தனித்தனியாக வந்துடும். அதனால் அந்த இடத்துல பயப்படலாம் அம்மனமாக தான் இருப்பான். அப்படியே அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு இவங்க வெளியே வந்தால் வெளியே பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். பார்ட்டி நடக்கிறது கூட தெரியாமல் பயபுல ஸ்பிளிட்டர் எல்லாரோட டூப்ளிகேட்டையும் கொண்டு வந்து வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிமிக்கவும் ஃபயர் ட்ராக்கரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த ஸ்பிளிட்டர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸையும் எம்மாவும் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஸ்பிளிட் பண்ணி ஏகப்பட்ட டூப்ளிகேட்டை கூப்பிட்டு வந்து இவங்க கூட சண்டை போட வைக்கிறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியே சமாளிக்கலாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால சமாளிக்க முடியல, மாட்டிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபயர் ட்ராக்கர் தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்து போட ஆரம்பிக்கிறார் லைவில். இதேமாரி இந்த ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ் தான் இவங்களாம் நம்ம சூப்ஸை ஏகப்பட்ட பேர் கொன்னவங்க, இவங்க சிஐஏவோட சேர்ந்தவங்க, நாங்கள் தான் இவங்கள பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பூச்சர் கரெக்டாக உள்ளே வந்து இவ்வளோ ஒரு அடியை போட்டுடுறாங்க. உள்ளே வந்து அடியை போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிளிட்டர்ட்ட ஆளை அடிச்சிட்டேன் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டரையும் போட்டு அடிய ஆரம்பிக்கிறான். அங்கே வந்த எல்லா டூப்ளிகேட்டையும் நம்ம பூச்சர் போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் மாட்டிக்கிறான். நீங்கள் இங்கேருந்து போங்கடா பசங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பூச்சர் சொன்னாலும் பூச்சரை தனியாக இவங்களுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. கரெக்டாக அங்கே இருக்க ஸ்பிளிட்டர் எல்லாத்தையும் போட்டு அடித்து பூச்சரையும் காப்பாற்றுறாங்க. அதில் மெயினான ஒன்றுனா இந்த ப்ரைம் டூப்ளிகேட் இருக்கான்ல, அவனை கொண்டு இருப்பான் பூச்சரு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பிளிட்டருன்ற ஒருத்தவன் இருக்க மாட்டான். ஏன்டா டூப்ளிகேட் முடிஞ்சு, நான் எங்கள் கதை முடிஞ்சு, ஃபயர் ட்ராக்கர் நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிளிட்டர் வந்த டூப்ளிகேட் எல்லாரும் செத்துருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ட்ராக்கர் இதுக்கப்புறம் இவனுங்கள்ட்ட போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஓடிடுறான். இந்த சைடு பூச்சரும் பார்த்தீங்கன்னா, நான் வராட்டி உங்கள் கதை முடிஞ்சிடே, என்னடா சேஃபாக இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மட்டி பசங்களாக இருக்கீங்களேடா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஹோம்லேண்டரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இல்லையா, அதனால் நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம், இதா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லி கொடுக்க ரயானு ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நான் கோயை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். நீ கோய்க்காகவா ஃபீல் பண்ணுற, நீ கவலைப்படாதரா, ஒரு பிரச்சனையும் இல்லைடா, கோயிலாம் சேர்ந்து கருப்பாம்பூச்சிக்காக நீ அழுவியா அப்படின்னு சொல்லி ரியான்ட்ட கேட்க, கோய் என்னோட ஃப்ரெண்டு, அவரை நான் என் கையாலேயே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அடைச்சி என்னடா மனுஷங்களுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சரி விடு அடுத்த டைம் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்ல, அடுத்த டைம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாரி ரயான் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டுக்கு லைட்டாக கோவம் வர ஆரம்பிக்குது. என்னடா நீ என் பையனான்ட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியே, எனக்கு இன்சல்ட்டாக இருக்குடா தம்பி, கவலைப்படாத அப்படின்ற மாரி சொல்கிறான். ரியான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அப்போ தான் ரியானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவன் பார்க்கறதுக்கு நல்ல மாரி தெரியும், ஆனால் இவன் உள்ளுக்குள்ளே ரொம்பவே மோசமானவன் போல அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறான். ஹோம்லேண்டரும் பார்த்தீங்கன்னா, சரி நீ குடிக்கலல்ல, நான் போய் இதை செலிப்ரேஷன் பண்ணுறேன், நீ உக்காந்து அழுதுகிட்டே கடை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போது அந்த பென்ட்ரைவ் மூலயமா நம்ம ஸ்டார்லைட் அவரோட ஆதரவாளர்கள் நிரபராதி அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. அதனால் ஸ்டார்லைட் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் ஆனியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் ஸ்டார்லைட்டாக இருந்தேன், நான் ஹோம்லேண்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பவரை வச்சு நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாரி மக்கள்கிட்ட ஒரு போஸை கொடுக்குறா. ஒரு பக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைபில் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு கில்ட்டியான ஃபீலிங் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கோலின்ட்டேருந்து ஒரு கால் வருது.
ஏன்னா வானவில் தோழர்கள் இல்லையா, அடிக்கடி கால் பண்ணி ரொமான்ஸாக பேசிக்குவானுங்க போல். அப்படி கால் பண்ணும்போது அந்த கால் அட்டன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சீசனில் செரின்னு ஒரு பொண்ணு கூட நம்ம ஃப்ரெண்டாக இருந்திருப்போம். அவளுக்கு கால் பண்ணி பேசுகிறான். இதேமாரி நான் கோழினை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அவன் ரொம்பவே வறுமையில் இருந்தான், அவனுக்கு நான் தான் வேலை போட்டு கொடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறேன், அவன் கூட இப்போ நான் க்ளோஸாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறான். நீ தான் அவங்க ஃபேமிலியை கொன்னேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ கொஞ்சம் அவன்கிட்டேருந்து தள்ளியே இரு, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாரி சரியும் கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறான். ஹியூயி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்கான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே இவன் மேலே கோவம். ஏன்னா 6 வயசில் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் என் லவ்வரை கொண்டது வாட்டுன்னு தெரிஞ்சும் அவங்க கூட தான் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹியூயி அவங்க அம்மா மேலே பயங்கரமாக கோவப்படுறான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ராப்பர்ட்டிக்கெலாம் நான் தான் இப்போது இன்சார்ஜ், உரிமையானவன் அப்படின்னு அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு யூஇட்ட சொல்ல, இதென்ன கதையாக இருக்குது, எங்கள் 2 பேருக்கு இடையில நீங்கள் ஏன் வரணும் அப்படின்னு யூஇ டென்ஷன் ஆகி அவங்க அம்மாவை கேவலமாக திட்டிட்டு போயிடறான். அவங்க அம்மா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிமிக்கோ இருக்கால, அவளுக்கு அவளோட பாஸ்ட்டை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவள் சித்திரவதை அப்படி அனுபவிச்சிருக்கா அந்த இடத்துல. ஒரு பக்கம் நம்ம இப்போ பூச்சர் இருக்கான்ல, அவன் வந்து கரெக்டாக இவங்களை மீட் பண்ண வரான் எம்எம். இதேமாரி நானும் அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன், என்னை சேர்த்துக்கோங்கடா, புரிஞ்சுக்கோங்கடா, நான் நல்லா வேலை பார்ப்பேன்டா, உன் உதவி எனக்கு வேணும்டா அப்படின்ற மாரி எம்எம்கிட்ட வந்து கேட்க, எம்எம் சொல்லிடுறான், இதேமாரி உன்னை சேர்த்துக்க முடியாது பூச்சர், நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்க, நீ வந்தாலே எதனாச்சும் ஒரு பிரச்சனை தான்டா ஆகுது அப்படின்னு சொல்கிறான். நீ எங்களை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றதையும் எம்எம் சொல்கிறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே என்னால் சாதிக்க முடியாதுடா, ரெயானை ஹோம்லேண்ட் எடுத்து பிரித்து கூப்பிட்டு வரணும், அவனை காப்பாற்றணும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும், கண்டிப்பாக உன் ஹெல்ப் எனக்கு வேணும் எம்எம் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு பூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். பூச்சரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க இந்த செகண்ட் எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.